ஆமா, ஏன்னு புரியலல்ல? புரியுற மாதிரி வந்து சொல்றேன். ஓகே ஓகே அங்கிள், நான் இங்கேயே வெயிட் பண்றேன். ஓகே. பக்கத்து தெருவுல தான் வீடு. இப்போ வந்துடுறேன். ஓகே அங்கிள். சாரு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். அவர் ரிட்டையர்ட் சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? ஆமா. என்கிட்ட அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லையே. அவர் எப்பவும் அப்படிதானா? அவர் மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க, சைலண்டா காரியத்தை முடிக்கிறவரா. ஐம் சாரி வசுந்தரா. எதுக்கு இப்ப திடீர்னு சாரி சொல்றீங்க? பிரபாகர் மாதிரி நான் நடிச்சனே. வாழ்க்கை பூரா நடிச்சாதான் தப்பு. வாய்ப்பு வந்தப்பதானே நடிச்சீங்க. அப்படின்னா என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா? எதுக்கு கோவம்? அங்கிள் வந்துட்டாரு போல இருக்கு. ஐயோ, அங்கிளுக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காதே. அமர், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற? எழுந்துருங்க. அவனை தொடாத. உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? அவனை தொட்ட கைய பினாயில் ஊத்தி கழுவிட்டு வா. ஏய், நான் என்ன உன்ன மாதிரி ஈனப்பிறவி நினைச்சியா? யாருடா ஈனப்பிறவி? ஏய், உன்னை தம்பி மாதிரி நினைச்சு அன்பா பழகுற அக்கா வயசு இருக்கிற வசுந்தராவை லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்றியே. நீ ஈனப்பிறவி இல்லாம வேற என்னடா? நான் டார்ச்சர் பண்ணனா? நீ பண்றது டார்ச்சர் இல்லாம வேற என்ன? லவ் பண்றேன்னு தினம் தினம் சாகடிக்கிறியே, அதுக்கு பேர் டார்ச்சர் இல்லையா? ஏ அமர், என்னது இது? என்னதா பார்த்தா தெரியல? துப்பாக்கி. அமர், என்ன பண்ற நீ? ஏய், ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நீ. உன் மேல நான் இவ்ளோ அன்பு வச்சிருக்கேன்னா உனக்கு டார்ச்சரா தெரியறனா? ஏய், மனுஷியாடி நீ? உன்னை லவ் பண்ண பாவத்துக்கு என்ன நானே துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்தலாம் போல இருக்கு. என்ன ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? என்ன பேசணும்? நான் செத்தா ரொம்ப நல்லது மாதிரி பேசாமையே இருக்க? கத்த வேணாமா? ஆமா, நீ ஏன் கத்தல? தோணல. அதானே, எப்படி தோணும்? நீ தான் வேற பிளான்ல இருக்கியே. என்ன பிளான்? நாம தான் 1 hour புருஷனாச்சே, அத காரணமா வச்சு நீ மறுபடியும் இவ கூட அப்படியே ஒட்டிக்கலாங்கிற பிளான்ல இருக்க. கரெக்டா? இவர் ஒன்னும் அந்த மாதிரி ஐடியாவுல இல்ல. இவனுக்கு சப்போர்ட் பண்ண லவ்வன்னு கூட பார்க்க மாட்டேன். உன்னை சுற்றுவேன். நான் செத்துட்டா நீ இவளோட சந்தோஷமா வாழ்ற பிளான்ல இருக்கியா? இங்க பாரு அமர், நீ ரொம்ப பேசுற. ஏய், நான் இவளை கெடுத்து உன்கிட்ட கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீ வாழ்றா பார்க்கலாம். ஏய், ஏய், வாடா அமர், வாடா. அமர் வேணா. ஏய், வாடா. அமர், சொன்னா கேளு. ஏய், போடா. டேய், போடா. 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 டேய் அமர். டேய் அமர். கதவு திற அமர். டேய். டேய் அமர்.
சுற்றுவேன். என் வசுவ நானே சுட்டு கொண்டுட்டமா, நானே சுட்டு கொண்டுட்டனே. இதெல்லாம் சுட்டு கொல்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? நான் அவளை சுடணும்னு சுடலம்மா. என்ன தப்பா பேசினா சுட்டுருவேன்னு சும்மா மிரட்டுறேன். அவ சுடுறா பாக்கலான்னு என் கைய புடிச்ச அழுத்துனா. டென்ஷன்ல ட்ரிகரை அழுத்திட்டம்மா. என் கண் முன்னாடியே என் தங்கம் என்னை விட்டு போயிட்டாமா. இவன் இவ்வளவு தூரம் ஆசைப்படுறானே, அவளுக்கே இவனை கட்டி வச்சிடலான்னு இருந்த பாவி மக அல்பாயுஸ்ல போயிட்டா. அமர், நீ உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆகு. போ போன்னு சொல்றேன்ல, போ. சரிம்மா. நீ எதுக்குப்பா இங்க வந்த? அது வந்து அமர் அவசரமா கிளம்பி போறத பார்த்தேன். அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வர்றதுக்கு நான் தான் அனுப்புனேன். ம். ஆ, சரி, டெட் பாடி எங்க? உள்ள இருக்கு மேடம். வா. அவன் சுடலன்னா 5 நிமிஷத்துல நீ சுற்றுப்பல்ல. ஆமா மேடம். திமிர் பிடிச்ச கழுத செத்து தொலைஞ்சா. நான் இப்ப எல்லாத்தையும் பேசிடுறேன். இந்த பாடியை கொண்டு போய் நீ எங்கேயாவது எரிச்சிடு. ஆ சரியா? சரிங்க மேடம். ம். வா. மிஸ்டர் பிரபாகர், 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்க பொண்டாட்டி கிடைச்சும் உங்களுக்கு வாழை கொடுத்து வைக்கல. செத்துட்டா. அவ சாகல, உங்க பையன் கொன்னுட்டான். ஏதோ ஒண்ணு, மொத்தத்துல அவ டெட் பாடியா இருக்கா. என்ன பண்ணலாம்? தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதை மட்டும் விட்டுட்டு வேற ஏதாவது பேசு தம்பி. இவர் யார் தெரியுமா? தெரியும், சிபிஐ ஆபீசர். அது முன்னாடி, இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டான். சிபிஐ ஆபீசரா இருந்தாலும் என்னோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் இருப்பாரு. இவர் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். இவர் ஒரு வார்த்தை சொன்னா நான் அதுக்கு அப்படியே கட்டுப்படுவேன். சும்மா பொய் சொல்லக்கூடாதுங்க. நான் சொன்னா எல்லாத்தையும் கேட்டுருவீங்களா? எனக்கு கன்வின்ஸ் ஆனா கண்டிப்பா கேட்பேன். ஆ, அப்படி சொல்லுங்க. இவர் விஷயத்துல என்ன பண்ணலாம்? இங்க பாருங்க பிரபாகர், நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொன்னதுனால உங்களை ஒரு அடி அடிக்க வேண்டியதாயிடுச்சு. அடிச்சிட்டீங்களா? ஆமா. மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததும் டெட் பாடியை பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு போறேன்னு ஓடுறாரு. ஒரு அடி அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மெதுவா விஷயங்களை எடுத்து சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டு கோஆப்ரேட் பண்றாரு. அப்போதான் நீங்க வந்தீங்க. அது சரி. பிரபாகர், நான் சொன்னதை பத்தி யோசிச்சிங்களா? என்ன சொன்னீங்க? நீங்க போய் போலீஸ்ல கேஸ் கொடுத்தாலும், கோர்ட்ல உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தினாலும் செத்துப்போன வசுந்தரா திரும்ப வரமாட்டான்னு சொன்னேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் மிஸ்டர் பிரபாகர். என் பையன் பெரிய பொலிட்டீஷியன் ஆகணும். அவன் மேல கேஸ் வர விட மாட்டேன். அதுக்கு நீங்க என்ன அடம் பிடிச்சாலும் சரி. மீறி நான் போலீஸ்க்கு போயிட்டா உங்களை நாங்க கொன்னுடுவோம். இதெல்லாம் எதுக்கு பிரபாகர்? மேடத்துக்கிட்ட நான் 1 கோடி ரூபாய் வாங்கி தரேன். 50 லட்சத்துல ஒரு பங்களா தர சொல்றேன். இதோட சைலண்டா ஆயிடுங்க. மறுபடியும் வசுந்தராவை சந்திக்கலன்னு நினைச்சுக்கோங்க. வந்த வரைக்கும் லாபம் தானே, வாங்கிக்கங்க. சரி, நான் கிளம்புறேன். டெட் பாடியை கொடுங்க. டெட் பாடி எல்லாம் நாங்களே எரிச்சுக்கிறோம். சரி, நான் வரேன். எப்போ வந்து பணம் வாங்கிக்கணும்? அடுத்த வாரம் நீ இருக்கிற இடத்துக்கே பணம் வரும். பணம் வரலன்னா நான் போலீஸ்க்கு போயிடுவேன். நீ போலீஸ்க்கு போனா அந்த பணம் போலீஸ்க்கு போயிடும். அப்புறம் நீ அமரன் ஆயிடுவ.
நான் எப்பவுமே வாக்கு மாற மாட்டேன். தட்ஸ் குட். வரேன். ம். இவன் மேல ஒரு கண்ணு வைக்க சொல்லணும். இவன் 6 மாசத்துக்கு அப்புறம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சிடலாம். சரி, பாடியை என்ன பண்ணலாம்? இவனை அனுப்பி எரிச்சிட சொல்லலாம். கொண்டு போய் பத்திரமா எரிப்பியா? அதெல்லாம் கரெக்டா செய்வான். ஒரு நிமிஷம். ம். ஹலோ. ஆ ம். ஹலோ. வணக்கம் மேடம். யாரு? நான் பிரபாகர் மேடம். என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்றீங்க? வெளிநாட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தேன். அங்க இப்ப பகல் இல்லையா, அப்படியே உங்ககிட்டயும் பேசலான்னு தோணுச்சு, அதான் போட்டேன். என் விஷயமா வெளிநாட்டுக்கு பேசுனியா? ஆமா மேடம். என்னது என் விஷயம்? உங்ககிட்ட இருக்கிற அணுக்கொள்கை ஃபைலுக்கு ரேட் பேசின மேடம். என்ன என்ன அணுக்கொள்கை ஃபைல்? சும்மா கதை எதுக்கு மேடம்? டபோரா வெல்சே உங்ககிட்ட 1200 கோடிக்கு கேட்டுட்டு போனான்ல, இப்ப அவனோட ஆப்போசிட் பார்ட்டி என் கிட்ட 1500 கோடி தரேன்னு சொல்லிட்டான். ரேட்டை ஃபைனல் பண்ணிட்டேன். ஃபைல தாங்க மேடம், கொடுத்துடலாம். என்ன விளையாடுறியா? நான் ஏன் மேடம் உங்ககிட்ட விளையாட போறேன்? சீரியஸா தான் கேக்குறேன். ஃபைலை எப்ப தரீங்கன்னு சொல்லுங்க. நான் ஏன்டா உனக்கு ஃபைல் தரணும்? டாவா? டேய், இந்த விஷயம்லாம் உனக்கு யார் சொன்னது? உங்க பையன். ஏன் பையனா? ஆமா மேடம், உங்க பையன் இப்போ என் கிட்ட தான் இருக்கான். அந்த வசுந்தரா டெட் பாடியை எரிச்ச பையனும் என் கிட்ட தான் இருக்கான். நீங்க உடனே ஃபைல கொடுத்தீங்கன்னா உங்க பையனை ஒப்படைக்கிறேன். இல்லனா முதல்ல என் கிட்ட இருக்கிற வசுந்தராவை எரிச்ச உங்க ஆளு போட்டோவையும், பின்னாடி சாட்சியா மகேஷையும், கடைசியா உங்க பையனையும் டிஜிபி கிட்ட ஒப்படைச்சிட்டு ஹைகோர்ட் ஜட்ஜ சாட்சியாக்கிடுவேன். அப்புறம் உங்க பையன் பொலிட்டீஷியன் ஆன மாதிரி தான். என்ன வேணும் உனக்கு? காத்துல கார்பன் டை ஆக்சைட அதிகமாக்குற கான்செப்ட் இருக்கிற டார்க் ரூம் ஃபைல் வேணும். உன்கிட்ட தான் என் பையன் இருக்கான்னு நான் எப்படி நம்புறது? உங்க வீட்டு போஸ்ட் பாக்ஸ பாருங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே? வாங்க. என்னாச்சு? அந்த பிரபாகர் என் புள்ளையும் மகேஷையும் கடத்தி வச்சிருக்கான். இடியட். உடனே கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி அவன் போட்டோவை கிரிமினல் லிஸ்ட்ல கொடுத்து தேட சொல்றேன். அது வேஸ்ட். ஏன்? போலீஸ் கணக்குப்படிதான் அவன் ஏற்கனவே செத்துட்டானே. ஆமா இல்ல, பயப்படாதீங்க, ரவுடிங்க குரூப் அனுப்புறேன். வேண்டாம் ப்ளீஸ், அவன் அமர ஏதாவது பண்ணிடுவான். வேற என்னதான் பண்றது இப்போ? பேசாம அந்த ஃபைலை கொடுத்துடலாம். என்ன சொல்றீங்க? உங்க இஷ்டம். இவ்வளோ நாளா இங்கெல்லாம் வந்து ஃபைலை தேடி இருக்கோம், ஆனா இப்படி ஒரு இடத்துல இருக்குங்கிறது நமக்கு தோணலையே. ஃபைலை ஒளிச்சு வைக்க நல்ல இடம் தான் பிடிச்சிருக்கீங்க. எல்லாரும் பீரோல தேடுவாங்க, ஷெல்ஃப்ல தேடுவாங்க, இங்க தேட மாட்டாங்கல்ல. அது சரி. அமர் செல்லுக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுங்களேன். இதோட 1000 தடவைக்கு மேல ஃபோன் பண்ணிட்டேன்.
சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. சரி, என்னோட செல்லிருந்து நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தேவைன்னு வரும்போது எந்திரிச்சு நிக்கிறீங்க பாத்தீங்களா? என் பையன் எங்க? எங்க அந்த ஃபைல்? முதல்ல என் பையனை ரிலீஸ் பண்ணு. முதல்ல ஃபைல கொடுங்க மேடம். கொடுங்க துளசி. சார். ம். ஆ. என்ன ஃபைல உங்ககிட்ட கொடுக்கறா? இவர்தான் என்னோட பாஸ். வாட்? நீங்க தான் பாஸா? இவருக்கு பாஸ் நான் தான். ஆனா எனக்கு பாஸ் வேற ஒருத்தர். யாரு? நான் தான். அமர், எஸ், இந்த ஃபைலை உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ற விஷயத்துல மட்டும் அங்கிளுக்கு நான் தான் பாஸ். எனக்கும் ஒரு பாஸ் இருக்காரு. அமர், பாஸ். மகேஷ், இந்தாங்க பாஸ், உங்க அப்பா எங்க அம்மா கிட்ட கொடுத்த ஃபைல். என்ன மாம் அப்படி பாக்குறீங்க? இந்த ஃபைலை உங்ககிட்ட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா கொண்டு வந்து கொடுத்த அட்டாமிக் ரிசர்ச் ப்ரொஃபசர் பேரு ஞாபகம் இருக்கா? தெரியும். ராஜராஜன். அவரோட பையன்தான் இந்த மகேஷ். அவர் குடிச்சிட்டு பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்து செத்துட்டாருன்னு சொன்னாங்கல்ல, ஆமா. அவரை தள்ளி விட்டது மகேஷ் தான். ஏன்னு கேளுங்க மாம். ஏன்? எங்க அப்பா கண்டுபிடிச்ச கான்செப்டால இந்த உலகத்துக்கு டேஞ்சர்னு தெரிஞ்சது. அதனால கொன்னுட்டேன் மேடம். அந்த ஃபைலை வச்சிருக்கிற உங்ககிட்ட அதை திரும்ப கேட்டு ரெக்வஸ்ட் பண்ண நீங்க கண்டுக்கவே இல்லை. உங்களை நேரடியா சந்திக்க பல தடவை முயற்சி பண்ண முடியல. கடைசி அந்த ஃபைலை திருடுறதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தான். எனக்கு விஷயம் தெரிஞ்சது. நான் தான் இவனை உங்ககிட்ட டிரைவரா இருக்க சொன்னேன். உனக்கு முன்னாடியே 3 மாசமா நாங்க அந்த ஃபைலை தேடுறோம்னு சொன்னான். எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் தேடுன்னு சொன்னேன். இதுக்கு நடுவுல உங்க பெட்ரூம்ல அவன் மாட்டிக்கிட்டு நீங்க என்ன அனுப்பி நான் அவன் யாருன்னு தேடினேன். அசிஸ்டன்ட் டைரக்டரா டிவி சீரியல்ல இருக்கிற அவங்கிட்ட நடிகைகள் போட்டோ இருந்தது. அது காருக்கு ஓட்டுற நம்பர் பிளேட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவனை சந்தேகப்பட்டு அவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன். அவன் நான் யாரோ திருடன் நினைச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணான். நாம 2 பேரும் டிராமா ஆடி அவனை மடக்கின பின்னாடி அவன் மிரண்டு போய் நீங்க போனதுக்கு அப்புறம் என்கிட்ட உண்மையை சொன்னான். எனக்கு ஃபோன் பண்ணப்ப நான் நம்ம பையன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவனை அடிச்ச மாதிரி மேக்கப் போட வச்சு உங்ககிட்ட நடிக்க வச்சேன். திரும்ப அப்படின்னா நடந்தது எல்லாமே நாடகம் மேடம். நாடகமா? ஆமா மேடம். மொபைல்ல நீங்க பார்த்த காட்சியெல்லாம் அமர் வசுவ துப்பாக்கியால மிரட்டி என்ன வெளியே தள்ளுற வரைக்கும் எனக்கும் இதெல்லாம் நாடகம்னு தெரியாது. வாட்? ஆமா ஆண்டி. நீ வசுந்தரா? நானே தான் ஆண்டி. நீ சாகலையா? இல்ல ஆண்டி. இவரை புடிச்சு வெளியே தள்ளிட்டு கதவை மூடின அமர் என்கிட்ட வந்து என்ன பண்ணான் தெரியுமா? வசு, நான் இதுவரைக்கும் என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே டிராமா. என்ன மன்னிச்சிரு. டிராமாவா? ஆமா. என்ன சொல்ற? ஆமா, நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக
ஒரு பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீயும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு ப்ளீஸ். என்ன கோஆபரேட் பண்ணணும்? நீ கோஆப்ரேட் பண்றேன்னா நான் உனக்கு மொத்தமும் சொல்றேன். பண்றேன். இப்போ நான் சொல்றேன். நான் மயக்கத்துல இருந்து எழுந்ததுக்கு அப்புறம் என்கிட்டயும் விஷயத்தையெல்லாம் சொன்னாங்க. ஃபைலை உங்ககிட்ட இருந்து வாங்கறதுக்கு ஒரு இந்தியனா நானும் ஒர்க் பண்ணேன். அதான் உங்களை மிரட்டுறதுக்காக நடிச்சேன். நீங்க வரும்போது மேக்கப்போட நானும் ரெடியா இருந்தேன். இவ்வளோ நாடகமும் எதுக்காக நடந்ததுன்னு தெரியுமா துளசி? ஃபைலுக்காகன்னு புரியுது. ஆமா, இந்த ஃபைல்ல இருக்கிற ரகசியம் U232ங்கிற கதிர்வீச்சை எப்படி தயாரிக்கிறதுங்கிற ரகசியம்தான். அனல் மின் நிலையங்கள் மின்சாரம் தயாரிக்க அந்த கதிர்வீச்சை பயன்படுத்தினா ஒரு கட்டத்துல கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஆரம்பிச்சிடும். நீ சொன்ன மாதிரி ஆக்சிஜனை காசு கொடுத்து வாங்கி சுவாசிக்க முடியற மனுஷங்க இருக்கலாம், இல்லாதவன் செத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த அநியாயத்தை அனுமதிக்க கூடாதுன்னு தான் நான் வெளிநாட்டுக்கு ஃபைலை கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். நீ கேட்கல. உன் பிள்ளைக்குன்னா தான் நீ செய்வேன்னு புரிஞ்சது. நீ நம்புற மாதிரி ஒரு டிராமாவா இருக்கணும்னா அது வசுந்தரா அமர் லவ்வா இருந்தா நல்லா இருக்கும்னு பேசணும். வசுந்தரா கிட்ட முதல்ல விஷயத்த சொல்லாம கடைசியா சொல்லிக்கலான்னு முடிவு பண்ண. இந்த சமயத்துல தான் வினோத்தை சந்திச்சேன். வசுந்தரா தன்னோட புருஷன் போட்டோவை எனக்கு காட்டியிருந்தா. வினோத்தை விசாரிச்சப்போ வசுந்தராவை விரும்புற விஷயத்த சொன்னான். உன்னை திருத்தின மாதிரி ஆயிடும், வசுந்தராவுக்கு ஒரு துணை கிடைச்ச மாதிரி ஆயிடும். மகேஷ் அவங்க அப்பாவை கொலை பண்ண தியாகத்துக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும்னு தான் இவ்வளோ ப்ளே பண்ணும். மாம், எனக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லம்மா. உன் புள்ளைங்கிற போஸ்டே போதுமா? ஐம் சாரி. மகேஷ் சார், இந்த ஃபைலை எரிச்சு நீ எடுத்து வச்சு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற உங்க அப்பா அஸ்தியோட சேர்த்து அந்த சாம்பலை கரைச்சிரு. சரிங்க சார்.